தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றிடில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறுதேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம்புயிர் துணையே. இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மரஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈத்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேணி இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருள்நந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியாராகிய இந்த ஞானப்பணுகளை நாம் கலந்த சில வகுப்புகளாக தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சித்தியாரினுடைய 8வது நூற்பாவாகிய இந்த நூற்பாவிலே நாம் இந்த ஆன்மாக்கள் முன்பு செய்த தவத்தின் பயனாய் சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை முற்றி வைத்த நிலையிலே ஞானத்தை சென்று அடையும் என்பதை பார்த்தோம். அதில் சரியை என்பது நமக்கு தாதமார்க்கம் என்று அதற்குரிய இலக்கணமாக 271வது பாடலிலே சரிக்குரிய இலக்கணத்தை நமக்கு காட்டினார். அடுத்தது கிரியை என்று சொல்லக்கூடிய புத்திர மார்க்கத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு 272 அந்த 72வது பாடலிலே புத்திர மார்க்கத்தினுடைய இயல்பை எல்லாம் நமக்கு காட்டினார். யோகம் என்று சொல்லக்கூடிய தோழமை நெறி சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இலக்கணத்தை 273வது பாடலிலே காட்டினார். அடுத்தது ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கத்தின் இயல்பை 274லே காட்டினார். அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றை முறையே 271 272 273 274 ஆகிய 4 பாடல்களிலே காட்டி ஞானத்தின் இயல்பை 2 பாடல்களிலே காட்டுகிறார். இப்போ ஞானத்தை நிறுத்திட்டார். நம்மளை எங்கிருந்து முறையாக நாம் பார்த்தோம்னா 1வது நூற்பா தொடங்கி இறைவன் உலகத்திற்கு முதல்வன் என்று நிறுவி உயிர்கள் என்பது இறைவனுடைய அருளன்றி எதையும் செய்ய இயலாது, இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிறான் என்பதையும்
அடுத்தது பாசம் என்றால் என்ன என்பதை இப்படி நமக்கு 1, 2, 3, 4 என்று நூற்பாக்களின் வாயிலாக வரிசையாக அப்படியே காட்டிக்கொண்டு வருகிற நிலையில் இப்போ நாம் 274வது குறட்பாவிலே வருகிற போது, இந்த பாடலிலே வருகிற போது இந்த படிமுறைகளை எல்லாம் காட்டி ஞான நெறி என்பது என்ன, ஞான நெறி என்பது என்ன என்பதை நமக்கு எங்கே காட்டுறாருங்க? 274 காட்டுகிறார். அப்போ அந்த 274வது பாடலிலே நமக்கு ஞானத்தினுடைய இயல்புகளை எல்லாம் காட்டி அதன் பிறகு ஞானத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். 274 சொல்வது என்னங்க? ஞானத்தினுடைய இயல்பு. அடுத்தது அதற்கான இலக்கணம். ஞானத்தின் இலக்கணம் பொது சிறப்பு என்று 2 வகைப்படும். ஞானத்தின் இலக்கணம் பொது சிறப்பு என்று 2 வகைப்படும். அதில் 275வது பாடலிலே ஞானத்தினுடைய பொது இலக்கணத்தை காட்டினார். பொது இலக்கணத்தை காட்டுகிறார். அது நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை என்று பார்த்தோம். அப்போ எழில்ஞான பூசையாவது 5 படிநிலைகளை உடையது என்று என்னதுங்க? ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல். இந்த 5 படிகள் ஞானத்திற்குரிய படிகளாக நமக்கு இந்த பாடலில் காட்டுகிறார். போன வகுப்பில் சொன்னேன், ஓதல், ஓதுவித்தல், தான் கேட்டல் என்பது வரைக்கும் ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், பிறரை நாம் கேட்பிக்குமாறு செய்கிற வரைக்கும் ஒரு கோடை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னதுங்க? தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல். இந்த 2க்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? இந்த கோடு போட்டால் கோட்டுக்கு முன்னாடியும் கோட்டுக்கும் பின்னாடி என்ன வேறுபாடு இருக்கிறது? குருநாதன் வருகைக்கு முன், குருநாதன் வருகைக்கு பின், அதான் அந்த கோடு. அந்த கோடு இருக்கிறது என்னதுங்க? குருநாதன் வருகைக்கு முன்பாக ஓதல், ஓதுவித்தல், என்னதுங்க? பிறரை கேட்பித்தல். இதெல்லாம் குருநாதன் வருகைக்கு முன்பாக, அது எல்லாம் பொது, அதெல்லாம் பொது. இந்த வருகைக்கு முன் என்பது எதற்கு பின்? எதற்கு பின் மீது இந்த இடம் இருக்குதுங்களா? ஓதல், ஓதுவித்தல், பிறகு கேட்பித்தல். இது எதற்கு முன்பாக? குருநாதன் வருகைக்கு முன்பாக. ஆனால் ஒரு செயலுக்கு பின்பாக. எதற்கு பின்பாக? குருநாதருக்கு முன்னாக சொல்லியாச்சு. எதற்கு பின்னாக? சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்த பின். இது அந்த 2க்கு நடுவில் நிற்கிற இடம். சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்த பிறகு குருநாதன் வருகைக்கு முன்பாக. இந்த 2க்கு இடையில நடக்கிற ப்ராசஸ் தான் என்னதுங்க? ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல். புரியுதுங்களா? இந்த இடம் அங்கே ரொம்ப முக்கியமான இடம். அப்போ இந்த 3ஐயும் முடிச்சிருக்கணும். எதை? சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்ததன் பிறகு குருநாதன் வருகைக்கு முன்பாக நிகழக்கூடிய படிநிலை 3. படிநிலை 3. அதன் பிறகு யார் வரா? குருநாதன் வருகிறான். குருநாதன் வந்த பிறகு கேட்டல், கேட்பித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்ற 2ஐயும் வைக்கிறார். இது ஞானத்தினுடைய பொது இலக்கணம் என்று சொல்லப்படுது. இந்த பாடலை நம்ம போன வகுப்பிலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதனால் ஈடமிழா கண்மம், தபம், ஜெபம், தியானம் அவை ஒன்றுக்கு ஒன்று உயரும், அவை ஊட்டுவது போகம். அப்போது தான என்னதுங்க? வேள்வி. என்னென்ன வேள்விங்க? நமக்கு கண்ம வேள்வி, தப வேள்வி, ஜெப வேள்வி, தியான வேள்வி என்று 4. 5வது எது? ஞான வேள்வி. 5வது ஞான வேள்வி. இது ஒன்றுக்கு ஒன்று உயரும். எதை விட எது அதிகம்? இங்கே கண்ம வேள்வியை விட தப வேள்வி உயர்ந்தது. தப வேள்வியை விட செப வேள்வி உயர்ந்தது. செப வேள்வியை விட தியான வேள்வி உயர்ந்தது. தியான வேள்வியை விட ஞான வேள்வி
உயர்ந்தது. ஒன்றுக்கு ஒன்று உயரும், ஒன்றுக்கு ஒன்று உயரும். இதுல முதல்ல சொன்ன நாளும் ஊட்டுவது போகம், ஊட்டுவது போகம். அப்போ தானம், ஜெபம், தியானம் போன்றவற்றை செய்தால் அவை நமக்கு எதை கொடுக்கும்? உலக போகங்களை கொடுக்கும். ஞான வேள்வி செய்தால் வீடு பேற்றை கொடுக்கும், வீடு பேற்றை கொடுக்கும். ஆதலினால் எனவே என்ன செய்வாங்க? இறைவனை ஆனவையால் மேலான ஞானத்தால், மேலான ஞானத்தால். எதற்கு மேலான? தானம், ஜபம், தவம், யோகம் இவற்று இந்த நான்கிற்கும் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர். அரணை அர்ச்சிப்பர் யாரு? வீடு எய்த அறிந்தோர். எப்படி வீட்டுக்கு போலான்னு தெரிஞ்சவங்க பெருமான் என்ன செய்வாங்க? ஞானத்தால் அர்ச்சிப்பர், ஞானத்தால் அர்ச்சிப்பர். வீட்டுக்கு போக தெரியாதவங்க தியானத்தால் அர்ச்சிப்பாங்க, தானத்தால் அர்ச்சிப்பாங்க, யோகத்தால் அர்ச்சிப்பாங்க. ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிஞ்ச வகையில் அர்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அர்ச்சித்தா அவங்க எங்கே போக மாட்டாங்க? வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா போகிற வழி தெரியணுமா இல்லையா? அந்த வழி தெரிஞ்சவங்க யாரு? ஞானத்தின் வழியாகத்தான் வீட்டுக்கு போக முடியும். தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதை செய்வாங்க? ஞானத்தை ஒன்றையே பெறுவதாக, அதை பெறுவதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மற்றவற்றை ஒதுக்கிடுவாங்க. எதுக்கு? தான யோகம், ஜப யோகம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் பெறுகிறதுக்கு என்னையா வழி இருக்கிறது என்ற அந்த ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பர். வீடு எய்த அறிந்தோர் என்று சொல்லிட்டார். இப்போ 275வது பாட்டு ஞானத்திற்கான பொது இலக்கணம், பொது இலக்கணம். அடுத்த பாட்டு வைக்கிறார் சிறப்பு. இப்போ இது பொதுவாக சொல்லிட்டார். இப்போ ஞானத்தை இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறாரு? சிறப்பாக சொல்கிறார். அடுத்த பாட்டில் சிறப்பு இலக்கணம், ஞானத்திற்குரிய சிறப்பு இலக்கணம். கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கிளத்தல் என ஈரண்டாம் கிளைக்கில் ஞானம். வீட்டை அடைந்திடுவர் நெட்டை மேவினோர்கள், மேவாது தப்பியவர்கள் மேலான பதங்கட்கு ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து இந்த அரணருளால் இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தில் வந்து அவதரித்து குருவான் ஞான நெட்டை அடைந்து அடைவர் நாதன் தாளே. அப்போ முதல்ல 5 படி சொன்னார். என்னென்ன படி சொன்னாரு? ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், தான் கேட்டல், சிந்தித்தல். 5 சொன்னார். அது பொதுன்னு சொல்லிட்டார். அந்த 5ம் பொது. சிறப்பாக சொல்லணும்னா ஞானத்துக்கு 4 படி. எத்தனை படி? 4 படி. அது பொது, இது சிறப்பு. இந்த 4ல் 2 ஏற்கனவே சொல்லிட்டார். ஏன்னா குருநாதன் வருகைக்கு பின்பாக இருப்பது 4. என்னதுங்க? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கிளத்தல். நெட்டை கிளத்தல் என ஈர்-2ஆம். ஈர்-2 2 எவ்வளவு? 4. அப்போ ஞானத்தின் படிகள் 4 படிகள் ஞானத்துக்கு உண்டு. ஞானத்துக்கு வரதுக்கு எத்தனை படி இருக்கு? ஞானத்துக்கு வரதுக்கு எத்தனை படி இருக்கு? ஞானத்துக்கு வரணும்னா சரியை, கிரியை, யோகம் இந்த 3 முடிக்கணும். இந்த 3 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஓதல், ஓதுவித்தல், பிறரை கேட்பித்தல். சரிங்களா? இப்போ எத்தனை படி ஆகி போச்சு? 6 படி இருக்கு. அதில் நேரடியாக பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம் இந்த 3 படி. அப்புறம் ஞானம்னு வரும்போது ஞானத்துக்குள்ள எத்தனை படி இருக்குது? 3 + 1 4 7 படி இருக்கு. புரியுதா நான் சொல்றது? சரியை, கிரியை, யோகம் முடிச்சாச்சு. அப்புறம் ஞானத்துக்கு எத்தனை படின்னு கேட்டீங்கன்னா ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் இந்த 3 பொது. இந்த 3 பொது. சிறப்புன்னு சொன்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை 4 படி. இப்போ நீங்கள் ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் என்பதை நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாலும் தப்பில்லை. அது ஒரு மறைமுகமாக வைத்து கொள்ளாமல் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரடியாக நீங்கள் பதில் சொல்லணும்னா எத்தனை சொல்லலாம்? சரியை, கிரியை,
யோகம். யோகத்தை முடிச்சா ஞானத்துக்கு. ஞானத்துக்கு எத்தனை படினா 4 படி. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கலத்தல், 4 படி. இந்த 2க்கு நடுவில் ஒரு சின்ன படி 3 படி இருக்கு இல்லையா? அது என்னது? ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் என்பது ஒரு படிநிலை. அது ஒரு படிநிலை என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப சிறப்பானது 4. எது? கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கிளத்தல் என ஈரண்டாம் கிழக்கில் ஞானம். கிழக்கில் ஞானம். கிழக்கில் என்பது என்னதுங்க? கிளத்தல் அப்படின்னு என்னதுங்க? ஆராய்ந்து பார்த்தால். ஆராய்ந்து பார்த்தா கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். வெளியிருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஐயா ஞானம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஞான வேள்வி, ஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஞானமானது இதற்கு உண்மை ஞானம்னு பேர். இதுக்கு என்ன பேர்? உண்மை ஞானம். அப்போ உபாய ஞானம்னு ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன், நினைவு இருக்கா? உண்மை சரியை, உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். அதே மாதிரி உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். அப்போ 2லையும் என்ன இருக்கிறது? உபாயம் என்று ஒன்று 4 இருக்கிறது, உண்மை என்று 4 இருக்கிறது. இந்த 2க்கு என்ன வேறுபாடு? உபாயத்துக்கும் உண்மைக்கு என்ன வேறுபாடு? பயன் கருதி செஞ்சா உபாயம், பயன் கருதாது பெருமானை நோக்கி செஞ்சா அதற்கு உண்மைன்னு பேர். இங்க ஞானம்னு சொன்னாவே அது என்ன ஞானம்? உண்மை ஞானம் தான். இந்த ஞானம் இப்ப ஞானத்துக்கு வந்தாச்சுங்க. ஞானத்துக்கு வந்தாச்சு, என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் ஞானத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஞானத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும்? வீடு பேர் தான் கிடைக்கும். புரியுதா? அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு நல்ல படிப்பு வருமா, நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு எங்கே வந்து கேட்கக்கூடாது. கேட்டால் ஞானத்துக்கு வரலன்னு அர்த்தம். வந்து கேட்கறது இல்லை, கேட்டாவே எங்கே வரல? ஞானத்துக்கு வரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஞானத்துக்கு வந்தா ஞானத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? சாமி ஒன்றும் வேண்டாம், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதவதம்மை நாளும் தீண்டேன். இந்த நிலைக்கு வந்தாதான் ஞானம்னு பேர். இன்னும் நமக்கு ஆசை என்ன இருக்கிறது? இது வேணும் அது வேணும் அப்படின்னு இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஞானத்துக்கு நம்ம வரலை, அவ்வளவுதான். கேட்கக்கூடாதா? நல்லா கேட்கலாம், நல்லா கேட்கலாம். பெருமான் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். என்ன செய்யலாம்? எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு வாயா, ஒன்றும் அவசரம் இல்லைன்னா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு யார் சொல்லுவா? சாமி சொல்லுவார். ஒன்றும் அவசரம் இல்லையா, முயற்சி பண்ணி இந்த பிறவியில் வந்தால் வந்து சேரு, இல்லைன்னா பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சாமி சொல்லிடுவார் இல்லையா? அப்போது நமக்கு வேண்டவே கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நமக்கு வேண்டணும்னு ஆசை இருந்தால் வேண்ட வேண்டியது தான். நமக்கே என்ன வரக்கூடாது? அந்த ஆசையும் வராத அளவுக்கு நாம் பயிற்சி செய்யணும். அதுக்காக ஆசை இருக்கும்போது அதை ஐயோ கேட்டால் தப்பாமா அப்படின்னு அதை என்ன செய்யக்கூடாது? இழுத்தெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஆசைப்பட்டால் கேட்டுருங்க, பெருமான் கொடுத்துருவார். அனுபவிச்சதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நமக்கு அது உவர்ப்பு வரும். இதை எல்லாம் உவர்த்து விடணும். உலக போகத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வம்பா விடக்கூடாது, வம்பா விடக்கூடாது. எப்படி விடணும்? உவர்த்தல். உவர்த்தல்னா என்னதுங்க? வெறுத்தலுக்கும் உவர்த்தலுக்கும் என்ன வேறுபாடு? ஆமா, அதாவது வெறுப்பு கிடைக்காத பொருள் மேல வெறுப்பு வரும். கிடைக்காத பொருள் மேல என்ன வரும்? வெறுப்பு வரும். கிடைச்சான அனுபவிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் உவர்த்தல்னு பேர். போதும், என்ன பண்ண போறோம், அது இதுக்கிட்டியா அப்படின்னு என்ன செய்யணும்? இருந்தாலும் விரும்பக்கூடாது, இல்லைனாலும் ஆசை வரக்கூடாது. நமக்கெல்லாம் இல்லைன்னா வெறுப்பு வந்துடும். அதெல்லாம் என்னங்க பெருசு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இருந்து சொல்லுவோம்? நம்ம ஒரு சின்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு பெரிய வீடு இருந்தால் அவரெல்லாம் ஞானியா அப்படின்னு கேட்போம். நம்மளை கொண்டு போய் அந்த வீட்டில் உட்கார வச்சோம்னா பேச்சு மாறிவிடும். புரியுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு உலக போகங்களை நமக்கு இல்லைன்னு வெறுக்கிறது வேற, இருந்து அதை அனுபவிக்காமல் இருக்கிறது வேற. அதுதான் உள்ள வேறுபாடு. அதனால உலக போகங்களை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கக்கூடாது.
அதை உவர்க்கணும், உவர்த்து விடணும். அறிவினாலே நீங்குதல்னு பேர். அறிவினாலே நீங்கணும், உடம்பால நீங்குவதல்ல. உடம்பினாலே நீங்குவது என்பது என்ன கிடையாது, அது நம்ம அதை விட்டு நீங்கினதா பொருள் இல்லை. எப்படி நீங்கணும்? அறிவினால நீங்கணும். அறிவினால நீங்கிறதுனா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படும். அவர் அப்படியே எப்பவும் போல ஒரு மாதிரியே இருப்பார். அப்படி இருக்கிறது தான் நமக்கு சொல்லப்படுவது. அதுதான் ஞானத்தினுடைய நிலை. எனவே இந்த உண்மை ஞானம், உண்மை அது வெறுத்தேன் என்பதற்கு நீங்கள் அந்த இடத்துல பொருள் உவர்த்தல் தான் எடுக்கணும். மனை வாழ்க்கைன்னு அவர் எங்கே சொன்னார்? 2 மனைவியை கட்டி சொல்கிறார். 2 பெண்களை கட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? வெறுத்தேன் அப்படின்னாரு. எங்கேயாவது விட்டுட்டு போனாரா? வெறுத்தேன்னு சொன்னாரா இல்லையா? பறவை யாரை விட்டுட்டு போனாரா? விட்டுட்டு போனாரா? அப்போ வெறுத்தேன்னு என்ன செஞ்சுருக்கணும்? விட்டுருக்கணுமா இல்லையா? எங்கேயாவது போய் பறவைக்காக பணம் கேட்டாரா? இல்லை. எதுக்காக கேட்டார்? அடியார்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும் தான் அவர் பொருள் கேட்டார். அப்போ அவர் நீங்கள் திருத்தொண்டர் புராணம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு முன்பாக சேக்கிழார் பெருமான் அப்படியே காட்டிட்டு வருவார். என்னங்க, மாட மாளிகையில் இருப்பார். மாட மாளிகை அப்படியே தென்றல் காற்று வீசி கொண்டு இருக்கிறது. மஞ்சத்தில் இருக்கிறார், பஞ்சனை பக்கத்தில் இருக்கிறது, புதிதாக திருமணமான மனைவி பறவையார் பக்கத்தில் இருக்கிறாங்க. இவையெல்லாம் கீழானது என்று கருதி கோயில் நோக்கி சென்றார். புதுசாக திருமணம் ஆகிருக்கு, அவர் என்ன செஞ்சுருக்கணும் இல்லையா? மனைவியோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். காதல் மனைவி, அது ரொம்ப முக்கியம். மனைவி யார்? காதல் மனைவி. அந்த காதல் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு? இதெல்லாம் கீழானது. அது ரொம்ப அழகாக சிற்றின்பத்தை விளக்குவார். பறவையாருடைய அங்கங்களை எல்லாம் விவரித்து யோகம் பயில்கின்ற இடம்னார். அவர் உடம்பு என்னதுங்க? யோகம் பயில்கின்ற இடம்னார். அது யோகம் பயில்கின்ற இடம் அப்படின்னா சிற்றின்பத்திலே இருக்கின்ற போது பெருமானை நினைக்கிறது. இது நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயங்க. முயற்சி செஞ்சு பார்க்கணும். அது திருமணம் ஆனவர்கள் பயிற்சி செஞ்சு பாருங்க, அவ்வளோ சாதாரணமான வேலை கிடையாது. மனையாளோடு கூடி நிற்கின்ற போது யாரை நினைக்கணும்? பெருமானை நினைக்கணும். அதுதான் யோகம்ங்கிறார். யோகம் என்பது பெருமானோடு கூடுதல். பெருமானோடு கூடுதல் எப்போ கூடணும்? எப்போ கூடணும்? மனைவியாளோடு சின்பற்று உறவுகிற போது இவர் அறிவு யாரோட கூடி நின்றதான்? பெருமானோடு கூடி நின்றதான். பன்னாலும் யோக பயில் பரம்பரை பயின்றார் சேக்கிழார் பெருமான். எங்க எழுதுறாருங்க? மனைவியோடு கூடி நிற்கிற போது யோகம் பயின்றார் என்று எழுதுறார் சேக்கிழார் பெருமான். அந்த இடம் ரொம்ப, அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுங்க, விதந்து விதந்து பார்க்கறது தவிர அதெல்லாம் அவ்வளோ ஆழமான இடம். நம்ம அப்படியே பாட்டை படிச்சுட்டு போயிடுவோம். அது அப்படியெல்லாம் இல்லை அந்த இடம். அப்போ அவர் யோகத்திற்குரிய அடையாளமாக நமக்கு யாரை காட்டுறாங்க? சரிகிரி யோகம்னு சொல்லும்போது யோகத்துக்கு யாரை காட்டுறாங்க? சுந்தரமூர்த்தி சாமிகளை தான் காட்டுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 மனைவிகளோடு வாழ்ந்தாலும் அவர் அறிவு பெருமானை விட்டு நீங்காமல் திருவடியிலேயே அழிந்து நின்றது தான் காரணம். சரிங்களா? அதுதான் சரி. எனவே அந்த உண்மை ஞானமாவது பெருமான் திருவடியை நோக்கி செல்வதாக அமைக்கின்ற அந்த ஞானம், அந்த ஞானம் கேட்டலுடன் சிந்தித்தல், கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கிளத்தல் என ஈரரண்டாம் என்று 4 வகைப்படும். 4 வகைப்படும். அப்ப கேட்டல்னா என்ன? கேட்டல்னா என்னது? கேட்டல் ஞானம். ஒவ்வொரு நீங்க பாத்துங்க, கேட்டல் என்பது கேட்டல் ஞானம், சிந்தித்தல்னா சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை ஞானம். ஞானம் 4 வகைப்படும். ஞானம் 4 வகைப்படும். 8ஆம் நூற்பால நமக்கு எங்கெல்லாம் ஞானம் இதுக்கு மேலே ஞானம் ஞானம்னு வந்தது. நான் அந்த ஞானம்ல என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். 8ஆம் நூற்பால எங்கெல்லாம் ஞானம்னு வருகிறதோ அந்த ஞானத்துக்கு என்ன பொருள் செய்யணும்? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை பெறுவதற்கான உபாயங்களை குருநாதன் வழி கேட்டு, குருநாதன் வழி கேட்டு அதனால் நமக்கு ஒரு அனுபவம் நிகழும் இல்லைங்களா? இப்போ ஒரு உபதேசத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு அனுபவம் நிகழுமா இல்லையா? ஆஹா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சே,
இப்போதான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு அனுபவம். எதற்கு இருந்தாலும் ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? பார்த்தா ஒரு அனுபவம் இருக்கு, கேட்டா ஒரு அனுபவம் இருக்கு. அதுபோல உபதேசத்தை பெறுவதினாலே பெறுகிற அனுபவம். உபதேசத்தை கேட்டு பெறுகிறோம். உபதேசத்தை எப்படி பெறுகிறோம்? கேட்டு பெறுகிறோம். அப்படி கேட்டு பெறுவதினாலே நமக்கு வாய்க்கின்ற அனுபவத்திற்கு என்ன பேரு? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். இது 8வது நூற்பா. 8வது நூற்பா முழுக்க குருநாதன் நமக்கு என்ன செய்யறாரு? உபதேசம் செய்யறாரு. இல்லையா, நீ இப்போ ஞானத்துக்கு போகணும்னா இதெல்லாம் உனக்கு வழியா, இதெல்லாம் வழி. இந்த அப்படி அஞ்செழுத்தை பிடிச்சிக்கோ. அப்புறம் என்ன செய்வார்? இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன செய்வார்? ஒரு ஊசியை போட்டு ஒரு மாத்திரையை கையில் கொடுத்துட்டு என்ன செய்வார்? இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் நீ செய்யணும். இனிமேல் இந்த மாத்திரையை சாப்பிட்டு என்ன செய்யணும்? இப்படியெல்லாம் நீ செய்யணும். காலையில் எந்திரிச்சிக்கோ, 5 மணிக்கு நீ வாக்கிங் போ. வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. மாத்திரை சாப்பிட்டும் பிரயோஜனம் கிடையாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போ, பழங்கள் சாப்பிடு, ஜூஸு சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்றாத. உனக்கு இனிமேல் வந்திருக்கிற வியாதிக்கு இனிமேல் இதை நீ தொடவே கூடாது அப்படின்னு என்ன செய்வார்? செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. இந்த ரெண்டையும் யார் சொல்லுவா? டாக்டர் சொல்கிறாரா இல்லையா? நாம் யார்? நோயாளி, அவர் மருத்துவர். இப்போ குருநாதர் நமக்கு யார்? மருத்துவர். நோயாளி யார்? நாம். நோய் எது? ஆணவ மலம். இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்குது? ஐயா நாமெல்லாம் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே மருத்துவமனைக்கு வந்துட்டோம், மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. மற்றவனுக்கெல்லாம் நோய் இருக்குதுன்னே தெரியல. அதான் பிரச்சனை. அவனுக்கு இருக்குதா இல்லையான்னு இல்லை, அவனுக்கு இருக்கு. அவனுக்கு என்ன தெரியல? நோய் இருக்குதுன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கணும். எப்படி உட்காந்துருப்பான்? கருக்குன்னு உட்காந்துருப்பான். டெஸ்ட் எடுத்தால் என்ன வருமோ, எது இருக்குதோ எது இல்லையோ அப்படின்னு பயம் யாருக்கு இருக்கும்? உட்காந்துருக்கிறவனு தான் இருக்கும் இல்லைங்களா? அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கு நோய் இருக்குதுன்னு தெரியாது. அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் என்னைக்கு உள்ளே வந்து உட்காரானோ அப்போ தான் அவனுக்கு பயம். அது வரைக்கும் அவனுக்கு பயம் இல்லை. நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? இந்த ஆணவன்னு சொல்லி பயமுறுத்துறாரு ஐயா, நமக்கெல்லாம் எப்போ அது தொலைகிறது? தொலையுமாயா? நமக்கெல்லாம் தொலையுமா? இவர் சொல்கிறத பார்த்தா ஒன்றும் தொலைகிற மாதிரி தெரியலையே. நாம் என்னைக்கு திருவடிக்கு போகிறது? இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? இப்படி அண்ணாந்து பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் வருதா இல்லையா? ஆனால் ஒரு நம்பிக்கை என்னது? எப்படியோ உள்ளே வந்தாச்சு, எப்படியோ உள்ளே வந்தாச்சு. இப்போ இனி டிஸ்சார்ஜ் எப்போ? நோய் தீர்ந்தா தான் டிஸ்சார்ஜ். புரியுதா? அது எத்தனை நாள் இன்பேஷண்டா ஐசியூ பேஷண்டாங்கிறதெல்லாம் அப்புறம். மொத்தத்தை உள்ளே வந்தாச்சு. நோய் தீராமல் நீ என்ன செய்ய போகிறதில்ல, வெளியே போக போகிறது இல்லை. அதனால் ஐயோ பயந்து உக்காந்துருக்கிற மாதிரி வருத்தப்பட வேண்டாம். அவன் நோய் தெரியாமல் இருக்கிறான், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. சரிங்களா? அதனால் இப்போது உபதேசத்தை கொடுக்கறது எது? 8வது நூற்பா. உனக்கு இந்த நோய் இருக்கிறது, இந்த நோய் ஆணவமாகிய நோய் உனக்கு இருக்கிறது. அதற்கான மருந்து 5 எழுத்து. அதற்கான மருந்து 5 எழுத்து. இந்த 5 எழுத்தோட என்ன செய்யணும்? பூசை செய், பூசை செய். 5 எழுத்தை ஓது. இந்தந்த நியமங்களிலே நில்லு, நியமங்களில் நில்லு. இதையெல்லாம் செய்யாத. இதை பூரா விரிவாக சொல்வது தான் எந்த நூற்பா? 8வது நூற்பா. இப்போ நமக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். புரியுதா இல்லைங்களா? இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், மருந்து கொடுத்தாச்சு, இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யாதங்கும் போதே வெளியே வரும்போது எப்படி வருவோம்? எப்படி வருவோம்? வா நோயே தீர்ந்துருச்சியா, ஒரு சந்தோஷம், நல்ல வேலை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார், மாத்திரை மருந்துலாம் கொடுத்துட்டாருன்னு. உள்ளே போகும்போது பயந்துட்டு போனான். வெளியே வரும்போது எப்படி வருவான்? கொஞ்சம் நிம்மதி. இன்னும் முழுசாக நிம்மதி இல்லை, கொஞ்சம் நிம்மதி இருக்கா இல்லையா? என்னது? மருந்து கை கண்டேன். கண்ணப்ப நாயனார் சொல்கிற மாதிரி மருந்து கை கண்டேன். நல்ல வேலை மருந்து வாங்கியாச்சு, எப்படியும் பொழைச்சிக்கலாம். இப்போ ஒரு இன்பம் வருதா இல்லையா? இதுக்கு ஒரு இன்பம் வருதா இல்லையாங்க? அதுக்கு பேர் தான் என்னது? அனுபவம். அந்த அனுபவத்துக்கு என்ன பேருங்க? கேட்டல் ஞானம். உபதேசத்தை வாங்கியாச்சு, குருநாதன் நியமங்களை வலியுறுத்திட்டார்னா அதனால் பெறுகிற அனுபவத்துக்கு என்ன பேருங்க? கேட்டல் ஞானம்னு. அப்புறம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிந்தித்தல். கேட்டதை வாங்கி பத்திரமா பீரோவில் வச்சு பூட்டிக்க கூடாது. என்ன செய்யணும்?
சிந்திக்கணும். சிந்தித்தலாவது ஞான நூலை சிந்தித்தல், ஞான நூலை சிந்தித்தல். இன்னொன்று சாதனையை செய்தல், சாதனையை செய்தல். சாதனைன்னா என்னது? எது சாதனை? அஞ்செழுத்தும் பூசையும், அஞ்செழுத்தும் பூசையும். இப்போ குருநாதர் கொடுத்தாச்சு, என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? தினந்தோறும் விடாம அன்போடு பூசை செய். தினந்தோறும் செய்யணும், விடாம செய்யணும், அன்போடு செய்யணும். இப்போ நமக்கு முதல்ல என்ன செய்வோம்? விடாம செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். விடாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா இல்லையா? என்ன ஆனாலும் சரி, ஒரு சடங்காவது என்ன செஞ்சிடணும்? சாமி எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிடணும் ஐயா, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம்? முதல்ல நம்ம கை கொள்ள வேண்டியது விடாது செய்வது. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆக ஆக என்ன ஆகும்? நமக்கு அது ஒரு அனுபவம் நிகழும். அப்புறம் அதில் ஒரு ஈர்ப்பு வரும். அதன் பிறகு என்ன செய்வோம்? அன்போடு செய்ய பழகுவோம். இதுக்கெல்லாம் என்ன பேர்? சாதனைன்னு பேர். இதுக்கு பேர் சாதனை. இதை செய்ய 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 நமக்கு அதில் ஒரு அனுபவம் நிகழும், அதில் ஒரு அனுபவம் நிகழும். அதற்கு சிந்தித்தல் ஞானம்னு பேர். பூசை செய்கிற போது பூசை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அஞ்செழுத்து சொல்வதினாலே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். இது நீங்க குருநாதன் வந்த பிறகு, குருநாதன் வந்த பிறகு நிகழக்கூடிய செய்திகள் இதெல்லாம். இப்போ இதற்கு என்ன ஞானம்னு பேரு? சிந்தித்தல் ஞானம். இது 9வது நூற்பா. இதுக்கு பேர் என்னதுங்க? 9வது நூற்பா. இப்போ 8ல் உபதேசத்தை கேட்பதினாலே பெறுகிற அனுபவத்திற்கு கேட்டல் ஞானம். அந்த உபதேசத்தை பெற்று அதன் வழி சாதனை செய்வதனாலே பெறுகிற அனுபவத்துக்கு என்ன பேருங்க? சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம். இதை சிந்தித்து 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 செய்கிற போது அறிவில் இருக்கிற அறியாமை நீங்க துவங்கும். புரியுதுங்களா? கேட்ட உடனே நீங்காது, கேட்ட உடனே நீங்காது. எப்ப நீங்கும்? சாதனை செய்ய செய்ய அறியாம நீங்க துவங்கும், அறியாம நீங்க துவங்கும். எப்படி இருக்கும்? முழுக்க அறியாமையில் இருந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். எவ்வளவு அந்த வெளிச்சம் வருதோ அவ்வளவு என்ன ஆகும்? இருள் அடங்கும். வெளிச்சம் எங்க வருது? எங்க வருது? அறிவில். அறிவில் எப்படி வெளிச்சம் வரும்? சாதனை செஞ்சா வரும். சாதனை செய்யணும், அஞ்செழுத்தை சொல்லணும், பூசைய செய்யணும். இந்த ரெண்டையும் செஞ்சோம்னா அறிவில் ஒரு சோதி பிரகாசிக்கும். சோதி பிரகாசிக்கும். அந்த சோதி எது? சிவம் தான். சிவம் நமக்கு எப்படி இருக்கிறது? பிரகாசிக்காம மங்கள மறைஞ்சு நிக்குது. எப்போ? இப்போ. இப்போ நமக்கு எப்படி இருக்குது? சிவம் இருக்குதா? இருக்குது. எப்படி இருக்கிறது? நம்ம தன்னை காட்டாம, சிவம் தன்னை காட்டாம நம்மை காட்டி நிற்கிறது. இப்ப நமக்கு பார்த்தா, உள்ள பார்த்தா யார் தெரியுறா? நான் தான் தெரிகிறேன். எனக்குள்ள யார்? கண்ணை உள்ள விட்டு பார்த்தோம்னா யார் தெரியுறா? நான் தான் தெரிகிறேன். எது தெரியல? சிவம் தெரியல. சிவம் தெரியல. சிவம் எப்படிங்க தெரியும்னா, குருநாதன் எப்படி தெரியும்னு உனக்கு உபதேசமா சொல்லுவாரு. அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ள உனக்கு சிவன் தெரியும். உள்ள உனக்கு சிவன் தெரியும். அதை என்ன செய்யணும்? பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும்? டெவலப் பண்ணியா. ஒரு புள்ளியில தெரியும், புள்ளியில தெரியும். அதை என்ன செய்யணும்? அப்படியே விருத்தி செஞ்சு அந்த சோதி பிரகாசிக்கணும். எங்க? எங்க பிரகாசிக்கும்? அறிவு. இதெல்லாம் வெளியே கிடையாது. இது எல்லாம் உள்ள நடக்கிற விஷயம். எதுவுமே வெளியில ஒன்றும் தெரியாது, யாரும் காட்ட முடியாது, காட்ட முடியாது. இதெல்லாம் எங்க நடக்கிறது? எல்லாம் அறிவுல தான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்கின்ற நான்கும் நிகழுகின்ற இடம் ஆன்மாவின் அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தான். வெளியே இது யாருக்கும் காட்ட முடியாது. உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னா காட்ட முடியுமா? காட்டவெல்லாம் முடியாது. சொன்னாலும் தெரியாது, சொன்னாலும் தெரியாது. அவரவர் அனுபவிச்சுக்கலாம், அவரவர் அனுபவிச்சுக்கலாம். இது என்ன செய்ய முடியாது? இன்னொருவருக்கு சொல்லவோ காட்டவோ முடியாது. சரிங்களா? அப்போ இந்த உள்ள ஒரு புள்ளியில இருக்கின்ற அந்த சிவம் நீங்க சாதனை செய்ய 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 என்ன ஆகும்? அப்படியே விருத்தியாகி சோதியாக பிரகாசிக்கும். இதை நீங்க செய்வதற்கு தான் சாதனைன்னு பேர். இதற்கு சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம். இப்போ அறிவு விளங்கியாச்சு.
அறிவு விளங்கியாச்சு. எவ்வளவு விளங்கி இருக்கிறது? எவ்வளவு சிவம் பிரகாசிக்குதோ அவ்வளவு அறிவு விளங்கும். உங்களுக்கு 10% சோதி உள்ள தெரிஞ்சதுன்னா அறிவு எவ்வளவு விளங்கி இருக்கும்? 10%. அப்போ உங்க செயல்ல வேறுபாடு வரும், உங்க செயல்ல வேறுபாடு வரும், உங்க பேச்சில் வேறுபாடு வரும். உங்க பேச்சிலையும் செயல்லையும் வேறுபாடு தானா தெரியும். நீங்க வம்பா அதை செய்ய வேண்டியது இல்லை. அது எப்படி தெரியும்? அது இயல்பாகவே நடக்கும். பேச்சு மாறும், செயல் மாறும். அப்போ எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இது என்னதுங்க? தெளிதல். நீங்க எவ்வளவு தெளிகிறீங்களோ அவ்வளவு உங்க செயலும் வாக்கும் மாறுபட்டு நிற்கும். இதற்கு தெளிதல் ஞானம். இதற்கு என்ன பேரு? தெளிதல் ஞானம். இது 10வது நூற்பா. இப்ப 8 கேட்டல் ஞானம், 9 என்ன ஞானம்? சிந்தித்தல் ஞானம், 10 தெளிதல் ஞானம். தெளிதல் ஞானம். ஆன்மா தெளிந்த பிறகு என்ன செய்யும்? பெருமான் திருவடியை விட்டு நீங்காது. பெருமான் திருவடியை விட்டு நீங்காது. திருவடியில ஒன்றி நிற்கும். எப்படி ஒன்றி நிற்கும் என்பது 11வது நூற்பா. இறைவனோடு கூடி நிற்கின்ற ஆன்மாவினுடைய அறிவை சொல்லுவது. அந்த ஞானத்திற்கு நிட்டை ஞானம். அது நிட்டை ஞானம். எனவே அது எத்தனாவது நூற்பா? 11. இங்க சொல்லி இருக்கிற நாளும் இங்க ஒவ்வொரு சொல்லா சொல்லிட்டார். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கிளத்தல் என்று 4ன்னு சொல்லிட்டார். இந்த 4ஐயும் நீங்க விளங்கணும்னா கேட்டல் என்பது 8வது நூற்பா, சிந்தித்தல் என்பது 9வது நூற்பா, தெளிதல் என்பது 10வது நூற்பா, நெட்டை என்பது 11வது நூற்பா. அந்த நூற்பால் இருக்கிற கருத்தை பூரா சொன்னாதான் இந்த பாட்டுக்கு விளக்கம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இப்ப என்ன செய்யறாரு? தலைப்பு மட்டும் சொல்றாரு. கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நெட்டை ஞானம் என்று ஞானம் 4 வகைப்படும். அது எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேல சொல்றதெல்லாம் கேட்டல் ஞானம். இதுக்கு மேல சொல்றதெல்லாம் கேட்டாலும் எத்தனாவது நூற்பால? 8ல. சரிங்களா? 9 போயிட்டா அது என்னது? சிந்தித்தல். அதெல்லாம் விரிவு பின்னாடி வருது. சரிங்களா? இந்த பாட்டுக்கு பொருளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூற்பா என்பதை நீங்கள் நினைவித்து வைத்துக் கொள்ளணும். சரி, எனவே என்னதுங்க? சிந்தித்தல் ஞானம். நெட்டை மேவினார்கள், நெட்டை மேவினார்கள் வீட்டை அடைந்திடுவர். நெட்டை மேவினார்கள் வீட்டை அடைந்தவர். 11ஆம் நூற்பால நிற்கிற உயிரெல்லாம் என்ன ஆயிடும்? திருவடிக்கு போயிடும். திருவடிக்கு போயிடும். மேவாது தப்பியவர்கள், மேவாது தப்பியவர்கள். எது மேவாது தப்பியவர்கள் அப்படின்னு கேட்டா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பல வகையா இதுக்கு உரை செய்திருக்கிறாங்க. நிட்டை மேவாது தப்பியவர்கள் என்று பல உரைகள் இருக்கிறது. பல உரைகள் எப்படி இருக்கிறது? நிட்டை மேவாது தப்பியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிட்டை கூடாம கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடாதவங்க அப்படின்னு ஒரு பொருள் செய்யக்கூடிய ஒரு இருக்கு. உங்க புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? மேவாது தப்பியவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? பாட்டு படிக்கிறீங்களா, உரை படிக்கிறீங்களா? பாட்டு அப்படியே தான் இருக்கும். உரை சொல்லுங்க. பாட்டு மாறியா இருக்கும். மேவாது தப்பியவர்கள்ங்கிறதுக்கு உரை. பதமுத்திகள் பெறுவார்கள் இருக்கிறாங்க. சரி, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆழமான இடம் சொல்லி வைக்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. புரிஞ்சா சரி, இல்லைன்னா பின்னாடி எப்போவாது புரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தி இருக்கிறேன். திருப்பி இங்கே தான் வரணும். எங்கே போனாலும் இந்த 36க்கு வந்துடணும், 36க்கு வந்துடணும் இல்லைங்களா? இதில் சரியை கிரியை யோகம், சரியை கிரியை யோகம், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த 8ஆம் நூற்பா ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஒருவர் சரியை தொண்டை செய்து, சரியை தொண்டை செய்து திருவடிக்கு, அதாவது இந்த பிறப்பை முடிச்சுட்டாங்க, சரியை முடிச்சுட்டு இந்த பிறவி முடிச்சு போச்சு. அவர் எங்கே போவார்? எங்கே போவார்?
நீங்கள் மண் தத்துவம் இருக்கா இல்லையா, மண் தத்துவம், இந்த மண் தத்துவத்தில் இருக்கிற புவனங்கள் 108 புவனம் இருக்குது. மண் தத்துவத்தில் 108 புவனம் இருக்குது. அந்த 108 புவனத்துக்கும் பல உருத்திரர்கள் இருப்பாங்க, பல உருத்திரர்கள் இருப்பாங்க. அவர்கள்ட்ட போய் என்ன பதமுத்தி அடைவாங்க, சாலோகம் என்கின்ற பதமுத்தியை பெறுவாங்க. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். நான் சொன்னமா இல்லையா, டாபிஸ் இருக்கா? கிரியையின் பயன் சாமீபம், யோகத்தின் பயன் சாரூபம். மன்னிக்கணும், சாரூபம். ஞானத்தின் பயன் சாயுஜ்யம். இது நம்ம பொதுவாக படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த சாலோகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரியையாளர், சரியையாளர் இவர் எங்கே இருப்பார்? இப்போ இறந்துட்டார், இப்போ ஒரு சமயதிக்கு வாங்குறாரு, 5 எழுத்தை சொல்கிறாரு, அவர் என்ன செஞ்சிடறாரு, பிறவி முடிஞ்சிருச்சு, பிறவி முடிஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவங்களில் கடைசியாக இருக்கிற தத்துவம் எது? மண் தத்துவம். மண் தத்துவத்தில் 108 புவனம் இருக்குது. 108 புவனம். இந்த 108 புவனங்களில் யார் இருப்பாங்க? பல உருத்திரர்கள் இருப்பாங்க. உருத்திரர் பலர், உருத்திரர் பலர். அந்த உருத்திரர்கள் இருக்கக்கூடிய புவனங்களில் போய் என்ன பதமுத்தி அடைவாங்க? சாலோகம். சாலோகம் என்பது என்னதுங்க? இறைவனது உலகத்தில் இருத்தல், இறைவனது உலகத்தில் இருத்தல். அந்த இறைவனது உலகம் என்பது சரியையாளருக்கு, சரியையாளருக்கு எந்த உலகத்துக்கு போவாங்க? 108 புவனம் மண் தத்துவத்தில் இருக்கு. அந்த புவனத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர்கள் இருக்கக்கூடிய அந்த புவனங்களுக்கு போய் அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல இருந்து இன்பத்தை நுகர்வாங்க, இன்பத்தை நுகர்வாங்க. இந்த இடம் புரியுதா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இது புரிஞ்சாதான் அடுத்தடுத்து புரியும். இந்த படம் புரியணும். முதல்ல இந்த 36 தத்துவங்கள் படம் புரியணும். அதில் கடைசியாக இருக்கிற தத்துவம் எது? மண் தத்துவம். அந்த மண் தத்துவத்தில் எத்தனை புவனம் இருக்கு? 108 புவனம் இருக்கு. அந்த புவனங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? உருத்திரர்கள். அந்த உருத்திரர்கள்ட்ட போய் யார் இருப்பா? இங்க இந்த பிறவியில சரியை தொண்டு செய்யக்கூடியவர்கள். பிறவி முடிச்சாச்சு, பிறவிய முடிச்சாச்சு. இப்போ இவர் என்ன செய்யணும்? அடுத்த பிறப்பு பிறக்கணுமா இல்லையா? நம்ம இறந்தால் அடுத்த பிறப்பு பிறந்து தான் ஆகணும், அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் எங்கே போவார்? அந்த உருத்திரன் இருக்கிற புவனத்துக்கு போய் அங்கே கொஞ்ச காலம் இன்பத்தை நுகர்வாங்க. இன்பத்தை நுகர்ந்து விட்டு என்ன செய்வாங்க? மேலே வந்து பிறப்பாங்க, மேலே வந்து பிறப்பாங்க. பிறக்கிற போது எப்படி பிறப்பாங்கன்னா, ஒரு நல்ல குளத்தில் வந்து பிறந்து இந்த சரியை தொண்டை தொடர்ச்சியாக செய்வாங்க. புரியுதா இல்லையா? சரியை முடிச்சு எங்கே வந்துடுவாங்க? கிரியைக்கு வருவாங்க. புரியுதா இல்லையா? அப்போ வந்து ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிறப்புக்கும் இன்னொரு பிறப்புக்கும் இடையில அவங்க சாலோக பதமுத்தியை பெறுவர், சாலோக பதமுத்தியை பெறுவாங்க. இந்த சாலோகம் என்பது எங்க இவங்களுக்கு நடக்கும்? 108 புவனங்கள்ல நடக்கும். புரியுதா இல்லையா? 108 புவனங்களுக்குள்ள நடக்கும். சரி, இப்போ அடுத்த பிறப்புக்கு வர்றாரு, அடுத்த பிறப்புக்கு வர்றாரு. முதல்ல ஒரு 60 வயசு 70 வயசுல சமயதிக்கு வாங்கியிருப்பார். புரியுதா இல்லையா? அப்போ அவரால் அந்த பிறவி முழுக்க என்ன செஞ்சிருக்க முடியும்? அது மட்டும்தான் செஞ்சிருப்பாரு. அடுத்த பிறப்பு வரும்போது என்ன செஞ்சிருவாரு? ஏற்கனவே வாங்கியாச்சு, ஆனால் என்ன செய்வாரு? முன்னாடியே வாங்குவார். முன்னாடியே வாங்கி அடுத்தது எங்க வந்துருவாரு? கிரியைக்கு வந்துருவார். கிரியைக்கு வந்துருவார். கிரியைக்கு வந்த உடனே அது தொடர்ச்சி நிகழும். அப்போ அந்த பிறப்பு முடியும். நான் ஒவ்வொரு பிறப்பு சொல்றேன், இது ஒவ்வொன்றுக்கும் பல பிறப்பு கூட ஆகும். நான் புரியறதுக்காக ஒவ்வொரு பிறப்புன்னு சொல்றேன். அடுத்தடுத்த பிறப்புல நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க செய்யற சாதனையை பொறுத்து இருக்கும். ஒரே பிறப்புல 3 நடக்கலாம், ஒவ்வொரு பிறப்புக்கும் 30 பிறப்பும் ஆகலாம். அது அவங்க செய்யற
தவம் எவ்வளோ வலிமையாக நம்ம அதை பிடிச்சிக்கிறோம், எவ்வளோ ஆசையாக செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்கிறது. சரிங்களா? புரியுறதுக்காக நான் ஒவ்வொரு பிறப்புன்னு சொல்கிறேன். சரியா? சரியை முடித்த உடனே அடுத்த பிறப்பில் எங்கே போவாங்க? கிரியை. இப்போ கிரியை முடிச்சாச்சு, கிரியை முடிச்சாச்சு, பிறவி முடிஞ்சு போச்சு, பிறவி முடிஞ்சு போச்சு. இப்போ இவருக்கு என்ன பதம் கொடுக்கணும்? சாமீப பதம் கொடுக்கணும், சாமீப பதம் கொடுக்கணும். இப்போ இவர் எங்கே போவார்? இவர் எங்கே போவாருன்னு கேட்டிங்கன்னா, புருட தத்துவம். இப்போ பாருங்க, மூலப்பிரகிருதி இருக்கா இல்லையா? மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதி, அதுக்கு மேல புருட தத்துவம் 13 போட்டிருக்கீங்களா இல்லையா? அதுக்கு மேல 12க்கு கீழே இடைப்பட்ட பகுதி புருட தத்துவத்துக்கு கீழே, புருட தத்துவத்துக்கு கீழே இருக்கிற புவனங்கள்ல அது வரைக்கும் எதுக்கு மேல? இந்த 108க்கு மேல போயிடுவாங்க. மண் தத்துவத்துக்கு மேல, புருட தத்துவத்துக்கு கீழே, இதற்கு இடைப்பட்ட பகுதியில் பல புவனங்கள் இருக்கிறது, பல புவனங்கள் இருக்கிறது. இந்த புவனங்கள்ல போய் என்ன செய்வாங்க? சாமீப பதத்தை பெறுவர். சாமீபம் என்னது? இறைவனுக்கு அருகிலே இருப்பார்கள். இங்க இறைவன் யாரு? இங்க இறைவன் யாரு? உருத்திரர். அந்த புவனத்திற்குரிய உருத்திரர். புரியுதுங்களா? அந்த உருத்திரருக்கு எப்படி இருப்பாங்க? பக்கமான அணுக்கு தொண்டரா இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பக்கமா போய் அவர் கூட என்னவா இருப்பாங்க? அணுக்கு தொண்டரா இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்வாங்க. புரியுதா? சத்தத்தையே காணும். இது ரொம்ப நுட்பமான இடம். புரியுதுங்களா? ரொம்ப நுட்பமான இடம். தடவை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, ஒன்றும் தப்பு இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது இதை எழுதி வச்சு கட்டம் கட்டி பெருக்கல் குறி போட்டு வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான செய்தி என்பதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வைங்க. எப்போ பின்னாடி நீங்கள் ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அடடா இதெல்லாம் நம்ம வகுப்பில் எழுதியிருக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவ்வளோ முக்கியமான செய்தி. கட்டம் கட்டி வச்சுக்கங்க. சரியா? அணுக்கு தொண்டராக இருப்பாங்க. அதுக்கு பேர் சாமீபம்னு பேர். சரிங்களா? சாமீபம். அடுத்தது, அவருக்கு அப்போ பிறவி முடிஞ்சிருச்சு. என்ன பிறவி முடிஞ்சிருச்சு? கிரியையோட பிறவி முடிஞ்சிருச்சுன்னா இங்கே போயிடுவாங்க. அடுத்த பிறப்பில் என்ன செய்வாங்க? யோகத்துக்கு போவாங்க. யோகத்துக்கு போவாங்க. யோகத்தை முடிச்சுட்டாங்க, பிறவி முடிஞ்சு போச்சு. பிறவி முடியும் போது எதை முடிச்சு வச்சிருக்கிறாங்க? யோகத்தை முடிச்சாச்சு. சரியை, கிரியை, யோகத்தை முடிச்சாச்சு. ஞானத்துக்கு இன்னும் வரலை. யோகத்தை முடிச்சாச்சு, எங்க வரல? ஞானத்துக்கு வரலை. அப்படி வரலைன்னா இவங்க சுத்த வித்தைக்கு கீழே, இல்லை பாருங்க, 5ஆம் நம்பர் இருக்கா இல்லையா? சுத்த வித்தை. உருத்திரருக்கு அணுக்கு தொண்டராக இருப்பாங்க. அவங்க உருத்திரராக இருக்க மாட்டாங்க. உருத்திரர்களுக்கு அணுக்கு தொண்டராக இருப்பாங்க. யோகத்தை முற்றி வித்தவங்க சுத்த வித்தைக்கு கீழே, சுத்த வித்தைக்கு கீழே இருக்கிற புவனங்கள்ல எதுக்கு மேல? இந்த புருடனுக்கு மேல, சுத்த வித்தைக்கு கீழே இதற்குரிய பகுதியில் பல புவனங்கள் இருக்கிறது. அந்த புவனங்களுக்குரிய உருத்திரர்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க? அவர்கள் போலவே வடிவம் பெற்று நிற்பாங்க. சாரூப பதம் பெற்று நிற்பர். சாரூப பதம் பெற்று நிற்பர். இந்த 3 புரிஞ்சாதான் இப்போ நான் அடுத்தது, இப்போ பாட்டுக்குரிய சப்ஜெக்டே இனிமேல் தான். இது வரைக்கும்
சரியை, கிரியை, யோகம். சரியையாளர் 108 புவனங்கள், மண் தத்துவத்தில் இருக்கிற 108 புவனங்களை சாலோக பதமுத்தி பெறுவர். கிரியையாளர் எதுங்க, புருட தத்துவத்துக்கு கீழே மண் தத்துவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய புவனங்களில் உருத்திரர்களோடு எப்படி இருப்பாங்க, சாமீப பதமுத்தி பெறுவர். பதமுத்தி பெறுவர். அடுத்தது யோகத்தை முற்றுவித்தவர்கள் சுத்த வித்தைக்கு கீழே புருட தத்துவத்துக்கு மேலே இருக்கிற புவனங்களில் இருக்கிற உருத்திரர்கள் போலவே வடிவம் பெற்று நிற்பர். அதற்கு சாரூபம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? சாரூபம் என்று பெயர். இவர்கள் மீண்டு பிறப்பர். இவர்கள் மீண்டு பிறப்பர். யோகத்தை ஞானம் பெறாத வழி பிறப்பு உண்டு. ஞானம் பெறாத வழி பிறப்பு உண்டு. ஆனால் அதுக்கு இடையில் என்ன நடக்கும்? இந்த பதமுத்தி எல்லாம் கிடைக்கும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு தக்கவாறு பதமுத்தி கிடைக்கும். அப்புறம் என்ன செய்வீங்க? அடுத்த பிறக்கிற போது ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தின் தொடர்ச்சி நிகழும். அந்த புண்ணியம் தொலைஞ்சு போகாது. புண்ணியம் என்ன ஆகாது? தொலைஞ்சு போகாது. இந்த பதமுத்திக்கும் சொர்க்காதி போகத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்னது? இதற்கு இறப்பில் தவம். இறப்பில் தவம். இந்த சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லக்கூடிய இதற்கு என்ன பேருங்க? இறப்பில் தவம். இறப்பில் தவம்னா இறக்காத தவம். இறக்காத தவம். இறக்காத தவம்னா என்னதுங்க? நீங்கள் செஞ்ச புண்ணியம் தொலைஞ்சு போகாது. இப்போ நாங்கள் சரியை செஞ்சாச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கா இல்லையா? அந்த புண்ணியம் என்ன ஆகாது? இங்கே 108 புவனத்தில் போய் என்ன செய்கிறான்? ஒரு இன்பத்தை நுகர்றோமா இல்லையா? இன்பத்தை நுகர்றோம். அந்த இன்பத்தை நுகர்ந்ததுனால நீங்கள் செஞ்ச சரியினுடைய புண்ணியம் கழியாது. அந்த புண்ணியம் அப்படியே இருக்கும். புண்ணியம் அப்படியே இருக்கும். நீங்கள் அங்கே போய் இன்பத்தை நுகர்ந்துட்டு வந்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. புரியுதா இல்லையா? அந்த புண்ணியம் உங்கள் கணக்கிலேயே இருக்கும். சரியில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் கணக்கிலேயே இருக்கும். நீங்கள் போய் சாலோக பதத்தை அனுபவிக்கும் போத இந்த புண்ணியம் கழியாது. புண்ணியம் கழியாது. இதே பசு புண்ணியம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. பசு புண்ணியம். பசு புண்ணியம்னா என்னது? இப்போ நம்ம ஒருவருக்கு ஏழைக்கு சாப்பாடு போடுறோம், ஒருவருக்கு கல்வி கொடுக்குறோம். இப்படி உலகத்தை நோக்கி செய்கிற புண்ணியம் இருக்கா இல்லையா? இந்த இந்த புண்ணியம் நம்ம எங்கே கொண்டு போய் விடும்? சொர்க்காதி போகம். புரியுதா இல்லைங்களா? இங்கே ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம், ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டோம், ஒரு கல்வி இல்லாதவனுக்கு ஒரு கல்வி செய்கிறோம். இப்போ நமக்கு என்ன வரும்? ஒரு புண்ணியம் வரும். இந்த புண்ணியத்தை நான் என்ன செய்வேன்? சொர்க்கத்துக்கு போவேன். இந்த புண்ணியத்தின் பயனா நான் எங்கே போவேன்? சொர்க்கத்துக்கு போவேன். அங்கே என்ன செய்வேன்? புண்ணியத்துக்கு தக்கவாறு அங்கே இருந்து இன்பத்தை நுகர்வேன். எவ்வளோ காலம்னா நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேனோ அதுக்கு தக்கவாறு. கம்மியாக செஞ்சிருந்தா கொஞ்ச காலம் இருப்பேன், நிறையா செஞ்சுருந்தா நிறையா காலம் இருந்துட்டு என்ன ஆகிடும்? புண்ணியம் தீர்ந்து போகும். புண்ணியம் தீர்ந்து போகும். மீண்டும் இங்கே பிறக்கிற போது நான் திருப்பி சைபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது இறக்கிற புண்ணியம். பசு புண்ணியங்கள் இறக்கின்ற புண்ணியம், சிவ புண்ணியங்கள் இறப்பில் தவம் என்று சொல்லப்படும். நீங்கள் விட்ட இடத்திலிருந்து துவங்குவீங்க. சிவபுண்ணியங்கள் என்கிற சரியில முடிச்சிருந்தா அடுத்த பிறப்பு என்ன வரும்? கிரியை. ஆனால் எடுத்த உடனே கிரியைக்கு போக முடியாது. சரியை செய்வோம், ஆனால் எப்படி செய்வோம்? அப்படி சீக்கிரம் கடன்னு போயிடும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு தீக்க, என்ன தீக்க? சமய தீக்க வாங்கி குறைஞ்சபட்சம் 1 ஆண்டு கடந்திருந்தால் சிவபூசை பெறலாம். இது விதி. இது விதி. எத்தனை பேர் சமயம் வாங்கி ஒரே வருஷத்தில் சிவபூசை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை? இப்போ வாங்கினவங்களுக்கும் வாங்காதவங்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, இந்த பிறவியில தான் முத சமயம் வாங்கினவங்க உடனே சிவபூசைக்கு போக மாட்டாங்க. முன்னை பிறப்பிலேயே சமயம் வாங்கியிருந்தாங்கன்னா
அவங்க ஒரே வருஷத்துல சிவபூசைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆர்வம் உள்ள இருக்கும், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இந்த என்ன ஆகும், அவங்கள அந்த புண்ணியம் இவங்களை அடுத்த படியை நோக்கி என்ன செய்யும், தள்ளும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையா, அந்த புண்ணியம் என்ன செய்யும், உங்களை அடுத்த படியை நோக்கி தள்ளும். இல்லைன்னா என்ன செய்யலாம், இருங்க பார்க்கலாங்க, என்னங்க என்னங்க அவசரம் அப்படின்னு அவர் இடத்துல நிற்பாரு, சரியிலேயே நிற்பார். அந்த புண்ணியம் இன்னும் மிகவில்லை என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும், நடக்கும். எனவே இதுவரைக்கும் இருக்கிற படிநிலை இதுதான், படிநிலை இருக்கிறது இதுதான். இப்போ அடுத்தது பாருங்க, ஞானம். இப்போ ஞானத்துக்கு வந்தாச்சு. 8வது நூற்பாட சொல்ல சரிகிரி யோகத்தை முற்றுவித்து ஞானத்தை உணர்த்துவதற்காக, இது 3ஆம் நிலை. 3ஆம் நிலை தீக்கை பெறுகிறவர்கள் தான் ஞானம் என்று சொல்லப்படும். அந்த தீக்கை பெற்றவர்களுக்கு முதல்ல என்ன ஞானம், கேட்டல் ஞானம். முதல் நடப்பது கேட்டல் ஞானம். இப்போ இந்த கேட்டல் ஞானம் உடைய ஆன்மாக்கள் ஒரே ஒரு முறை பெருமான் நேரடியாக வந்து உபதேசம் செஞ்சுட்டா அவங்க மேல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேல பிறக்க மாட்டாங்க. உயிருக்கு எப்ப அந்த உபதேசம் எப்ப நிகழும், ஒரு முறை. ஒரு முறை என்பது மீதி எல்லாம் உபதேசம் தான். ஆனா தீக்கை செய்து உபதேசம் செய்வது எத்தனை தடவை, ஒரே முறை தான். அதற்கு பிறகு அவருக்கு என்ன வேண்டாம், உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கேட்டல் ஞானம், இப்ப ஞான நூலையெல்லாம் கேட்கறமா இல்லையா, அதுவும் கேட்டல் தான், அதுவும் கேட்டல் தான். ஆனா அது வேற. இங்க தீக்கை மூலமாக 5 எழுத்து உபதேசம் என்பது அது யாருக்கு, யாருக்கு, ஞான பூசை. ஞான பூசை செய்யக்கூடியவர்களுக்கு உபதேசம் ஒரே ஒரு முறைதான், ஒரே ஒரு முறைதான். அவர்களுக்கு மீள அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, சரியை இப்போ நம்ம தீக்கை வாங்குறோம், பிறவி முடிஞ்சிருச்சு, அடுத்த பிறவி வரோம், திருப்பி என்ன செய்யணும், சரியை உபதேசம் கேட்கணும். திருப்பியும் கிரியைக்கு அப்போ தான் போவோம், கிரியை முடிச்சாச்சு, பிறவி முடிஞ்சிருச்சு, அடுத்த பிறவிக்கு வரோம், திருப்பி என்ன செய்யணும், சரியை உபதேசம் கேட்கணும், கிரிய உபதேசத்தை கேட்கணும். அப்புறம் தான் எங்கே போவோம், ஞானம். இப்போ இதெல்லாம் மேலே மேலே நடக்கும். ஏன்னா இதெல்லாம் உபாயம்னு பேர். இதெல்லாம் என்ன பேர், உபாயம். உண்மையான உபதேசம் என்பது ஞான பூசைக்கு உரியது, ஞான பூசைக்கு உரியது. எனவே கேட்டவர்கள் மீள கேட்கின்ற தேவையில்லை, கேட்டவர்கள் மீள கேட்க வேண்டிய தேவையில்லை. சரிங்க, கேட்டா என்ன தப்பு, கேட்டா என்ன தப்பு, சொன்னவர் சரியா சொல்லலைன்னு அர்த்தம். சொன்னவர் சரியா சொல்லலை. இப்போ நமக்கு ஏனையோர் உபதேசம் செய்வதற்கும் பெருமானே நேராக உபதேசம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கு. அப்போ இறைவன் ஒரு முறை உயிருக்கு உபதேசம் செஞ்சார், மற்றதும் பெருமான் செய்யறது தான். ஆனா அங்க நிக்கிற நிலை வேற, இங்க நிக்கிற நிலை வேற. ஒரே குருநாதர் தான், நீங்க நல்லா வச்சுக்க. ஒரு குருநாதர் தான் சரிக்கும் சொல்லுவார், அதே குருநாதர் தான் கிரியைக்கும் சொல்லுவார், அதே குருநாதர் தான் ஞானத்துக்கும் சொல்லுவார். ஆனா அவர் அறிவுல பெருமான் நிற்கிற நிலை வேறுபடும், நிற்கிற நிலை வேறுபடும். அது அவர் செய்வதில்லை, யார் செய்கிறா, பெருமான் தான் செய்கிறான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இங்க என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க, ஞானம்னு வச்சுக்கங்க, ஞானம். இப்போ இதை மட்டும் தனியாக எழுதுறேன், இதை முடிச்சுட்டு அங்கே பாட்டை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. ஞானத்தில் சரியை என்பது கேட்டல், ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல், ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல், ஞானத்தில் ஞானம் என்பது நெட்டை. இதுதான் படிநிலை. இப்போ ஞானத்தில் இப்போ எத்தனை படி சொல்லியாச்சு, 4 படி. சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 படி சொன்னோமா, ஞானத்தில் எத்தனை படி, 4 படி. சரிகிரி யோகத்தில் இது இருக்கு, சரியில் சரியை, சரியில் கிரியைன்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த இடத்த இன்னும் விரிக்கணும்.
அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துக்கு அது வேண்டான்னு அதை அப்படியே விட்டாச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். இதே மாதிரி கிரியையில் யோகம் எல்லாத்துக்குமே உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஞானத்தில் சரி என்பது கேட்டல், ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல், ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல், ஞானத்தில் ஞானம் என்பது நிட்டை. சரியா? இப்போ ஒரு உயிர் உபதேசத்தை கேட்டாச்சு. இப்போ இதுவரெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? யோகம் வரைக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை முடிக்கிறாரு, இறந்து போறாரு. அவர் எங்க போவாரு? அதிகபட்சமா யோகத்தில் இருக்கிறவங்க சுத்த வித்தைக்கு கீழே இருக்கிற புவனங்களில் போய் என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. இப்போ ஒரு உயிர் இப்போ ஞான உபதேசம் பெற்றுச்சு, ஒரு உயிர் ஞான உபதேசத்தை கேட்டுருச்சு. இப்போ அதுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? கேட்டல் ஞானம். அதுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? கேட்டல் ஞானம் நிகழ்ந்திருக்கிறது. இவர் இன்னும் இதை முடிக்கல. கேட்டல் ஞானத்தில் இருக்கிறாரு, அதை என்ன செய்யல? முடிக்கல, முற்றுவிக்கவில்லை. எதை முற்றுவிக்கல? கேட்டல் ஞானத்தை முற்றுவிக்கல. இவர் இந்த பிறப்புல இறந்து போறார். கேட்டல் ஞானத்தை பெற்ற உயிர் இப்ப என்னாச்சு? முடிக்கல. கேட்டல் ஞானத்தை முற்றுவிக்காம இது என்ன செய்யுது? இறந்து போகிறதுனா இது இப்ப எங்க போகும் அப்படின்னு கேட்டா சுத்த வித்தை. இது அழிச்சிட்டுமா? சுத்த வித்தை தத்துவத்துக்கு போய் அங்க என்ன செய்யும்? கேட்டல் ஞானத்தை முற்றுவிக்கும். இன்னும் முடிக்காம வச்சிருக்கா இல்லையா? கேட்டல இன்னும் முடிக்கல. இங்க சிந்தித்து கேட்டுக்கொண்டு இருந்தது, இன்னும் முடியாதனால என்ன செய்யுது? சுத்த வித்தை தத்துவத்துக்கு போய் அங்க என்ன செய்யும்? பெருமானோடு இருக்கும். இங்க கேட்டல் ஞானம் நிகழ்ந்துட்டா அது மேல பிறக்காது, திருப்பி கீழே வரவே வராது. அது பிறப்பு முடிஞ்சது அதுக்கு. ஆனா அந்த ப்ராசஸ் முடியணும். இந்த உயிர் என்ன போகும்? நேரா சுத்த வித்தைக்கு போய் சுத்த வித்தையில கேட்டதை முற்றுவித்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி பெருமாண்ட போயிடும். எங்க நடக்கும் இது? சுத்த வித்தையில. இது எங்க நடக்கும்? சுத்த வித்தை என்கின்ற 5வது தத்துவம் இருக்கா இல்லையா? அந்த 5வது தத்துவத்துல இங்க பிறப்ப முடிச்ச உடனே அங்க எங்க போயிடும்? சுத்த புவனங்களுக்கு போயிடும். சுத்த புவனத்துக்கு போய் கேட்டதை முடிக்காம வச்சிருக்கா இல்லையா? அதை முடிக்கணும். முதல்ல கேட்டதை முற்றுவித்து சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடி பரமுத்திக்கு போயிடும். சரி, இப்போ ஒரு ஆன்மா இங்க கேட்டலை முற்றுவித்திருச்சு, சிந்தித்தல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிறவியில உபதேசம் வாங்கிருச்சு, ஞான உபதேசம் வாங்கி கேட்டு சிந்தித்தலை என்ன செய்யல? முற்றுவிக்கல. கேட்டலை முற்றுவித்திருச்சு, எதை முற்றுவிக்கல? சிந்தித்தலை முற்றுவிக்கவில்லை என்று சொன்னால் இது எங்க போகும்? மகேஸ்வர தத்துவத்துக்கு போகும். அதுக்கு மேல ஒரு படி மேல ஏறி எங்க போகும்? சுத்த வித்தைக்கு மேல இருக்கிற மகேஸ்வர தத்துவத்துக்கு போய் ஏற்கனவே கேட்டாச்சு, சிந்தித்தல் இன்னும் முடியல. அதனால என்ன செய்யும்? சிந்தித்தலை முற்றுவித்து அங்கேயே தெளிந்து அங்கேயே நெட்டை கூடி பரமுத்திக்கு போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் முத்தி. இது எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த செய்தி எங்கேயுமே கிடையாது. எங்க இருக்கிறது? மாபாடியத்தில் சொல்றார் முனிவர். சிவஞான மாபாடியத்தில் இது போல ஒரு விரிவான பகுதி. நீங்க மாபாடியத்தை விட்டா இந்த செய்தி வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பரமுத்தியை பற்றிய தெளிவான செய்திகள் எங்கேயுமே இல்லை. சரியா? அடுத்தது, இப்போ இந்த ஆன்மா இங்கேயே ஞான உபதேசம் பெற்று கேட்டு சிந்தித்து, கேட்டலையும் முற்றுவித்து விட்டது, சிந்தித்தலையும் முற்றுவித்து விட்டது, தெளிதல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, முற்றுவிக்கல. தெளிதல் இன்னும் முற்று பெறவில்லை என்று சொன்னால் அது எங்க போகும்? சதாசிவ தத்துவத்தில்.
சதாசிவ தத்துவத்தில் போய் தெளிதலை முற்றுவித்து நெட்டை கூடி பரமுத்திக்கு போகும். சரி, இங்கே கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடுதலை என்ன செய்யலை? முற்றுவிக்கலை. நெட்டை கூடுதலை என்ன செய்யலை? முற்றுவிக்கலைன்னா அது எங்கே போகும்? சக்தி தத்துவம், சிவ தத்துவம், இந்த ரெண்டு தத்துவத்தில் போய் நெட்டையை முற்றுவித்து பரமுத்திக்கு போகும். இங்கேயே கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டையை முற்றுவித்த ஆன்மா நேரடியாக பரமுத்திக்கு போயிடும். இதுதாங்க முத்திக்கான வழி. முக்கியமான படிநிலையே இதுதான். இது முதல்ல உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, எழுதி வைங்க. இங்கேயே கேட்டுருச்சு, கேட்டலை முற்றுவித்து விட்டது, தெளிதலையும் முற்றுவித்து விட்டது. கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டையும் கூடியாச்சு. இங்கேயே நெட்டையை முற்றுவித்து விட்டா அது நேராக எங்கே போகும்னா இந்த நாத தத்துவம் கடந்து இருப்பது தான் பரசிவம். நாத தத்துவம் கடந்து இருக்கிறது தான் பரசிவம். அந்த பரசிவத்தோடு கூடுவது தான் பரமுத்தின்னு பேர். அதுதான் பரமுத்தி. மீதியெல்லாம் என்ன முத்தி? பதமுத்தின்னா அது ஒரு போஸ்டிங்கு, பதம், அவ்வளோதான். பரமுத்தி என்பது பரத்தோடு கூடி நிற்பது. பரம் என்பதற்கு மேலான. இப்போ அதுக்கு மேலே ஒரு முத்தி இல்லை. இது வரைக்கும் சொன்னதில் ஒன்றுக்கு மேலே ஒரு முத்தி இருக்கு, அதுக்கு மேலே என்ன இல்லை? ஒரு முத்தியும் கிடையாது. அதான் முடிந்த முத்தி. பரமுத்தி என்பது அதுதான். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த பட்டியலில் எழுதி போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 8ஆம் நூறுபா ஆரம்பிக்கும் போதே இதை எழுதி போட்டிருக்கேன். பரவாயில்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு தடவை சொன்னாலும் புரியாது, பல முறை இதை திரும்ப கேட்கணும். புரியுதா இல்லைங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமான பகுதி. எதற்கு இதை சொல்கிறேன்னு, இந்த பாட்டுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்கிறது. பாட்டே இதை தான் சொல்லுது. சரி, தேநீர் சாப்பிடுங்க. எனக்கு டீ வேண்டாம், எனக்கு வேண்டாம்.